ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 14 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிலிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அளிக்காதீர்கள். வெளிநடக்காத மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்தம் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேலைக்காரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரம் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவனர் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேலைக்காரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை நாம் இன்றிலிருந்து தொடர்கின்றோம். தவக்காலம் அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திரு அவையானது நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. எல்லா காலமுமே அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம்தான். எப்போது அருளின் காலமாகவும் ஆசீர்வாதத்தின் காலமாகவும் நமக்கு மாறுகிறது என்றால், நாம் எப்போது இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மைய செய்தி, ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்றால் 3 காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஜெபம் செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இந்த 3 நாம் எல்லா நாட்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எவ்வாறு செய்கின்றோம், எந்த நோக்கத்திற்காக செய்கின்றோம் என்பதை இப்போதாவது முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அட்லீஸ்ட் நவ், இந்த காலத்தில் இது தகுந்த காலம் என்று எல்லா வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இப்போதாவது என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் எவ்வாறு ஜெபம் செய்கின்றோம்? உடல், மனம், ஆவி, இது 3ம் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து அது மனம் செய்யக்கூடிய ஒன்று. உடல் செய்ய வேண்டியது நம்முடைய உதடுகள் ஜெபத்தை சொல்கின்றன. அந்த சொல்லுகின்ற போது அந்த ஜெபத்தினுடைய பொருள் உணர்ந்து அது மனம் செய்யக்கூடிய வேலை. சிந்தித்து ஆதி செய்யக்கூடியது என்ன? இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை அன்பு செய்து அது
நம்முடைய ஆன்மா அல்லது ஆவி செய்யக்கூடிய வேலை. ஆக இந்த உடல், மனம், ஆவி இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கின்ற போது நாம் செய்யக்கூடிய ஜெபம் பொருள் உள்ளதாக இருக்கிறது. அது ஆண்டவரை சென்று அடைகிறது. எனவே இந்த காலத்திலே நாம் ஆலயத்திற்கு வருகின்ற முடிந்தவரை நாம் வந்து ஜெபம் செய்வோம். முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே கொள்வோம். இறை சிந்தனை, காட் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள். ஆக அந்த கடவுளை பற்றிய சிந்தனை எப்போதுமே இருக்க வேண்டும். நாம் போகின்ற போதெல்லாம், நாம் வேலை செய்கின்ற போதெல்லாம், என்ன செய்கின்றோமோ அப்போதெல்லாம் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், என்னை அன்பு செய்து கொண்டு இருக்கிறார். எனவே நான் கவனமாக இருக்க வேண்டும், அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டு அந்த சிந்தனையிலே நாம் இருக்கின்ற போது நாம் ஜெபம் செய்கின்றோம். எனவே ஆலயத்தில் உட்கார்ந்து தான் நாம் ஜெபம் செய்கின்றோம் என்று அர்த்தம் அல்ல. எங்கே வேண்டுமானாலும் நாம் ஜெபம் செய்யலாம். குறிப்பாக இந்த 40 நாட்களும் கடவுளை பற்றிய சிந்தனையில், கடவுளை பற்றிய அந்த எண்ணத்தில் நாம் செலவழிக்கின்ற போது அது அருளின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பை பற்றியெல்லாம் நாம் வாசகத்தை படிக்க கேட்டோம். நோன்பு என்பது உடல் வகையில் இருக்கக்கூடிய நோன்பு, சாப்பிடாமல் இருப்பது, புலா உண்ணாமல் இருப்பது, அது ஒரு வகையான நோன்பு இருந்தாலும் அதையும் கடந்து முதல் வாசகத்தில் நாம் வாசி கேட்டது போல உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளத்தில் நாம் நோன்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் வெளியில் நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நோன்பு எல்லாம் நாம் நம்முடைய மனமாற்றத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு அது இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே அந்த நோன்பால், நாம் இருக்கக்கூடிய நோன்பால் நமக்கு பயன் இருக்கிறது. நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தான் நோன்பு இருக்கிறது. அதே வேளையிலே பிறருக்கு என்ன பயன் என்பதை நாம் உணர்ந்து நாம் இருக்கக்கூடிய நோன்பால், இந்த நோன்பின் மூலமாக நாம் சேர்க்கக்கூடிய அந்த பணம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அல்லது மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்குமானால் அது அர்த்தமுள்ள நோன்பு. ஒருவர் காலையிலே எனக்கு நேரமாகிவிட்டது, எனக்கு காலை சாப்பாட்டை கட்டிக் கொடு, நான் ஆபீஸ்லேயே போய் சாப்பிடுவேன் என்று கணவர் மனைவிக்கு சொல்ல, மனைவி 3 இட்லி அவர் கட்டி கொடுக்கிறார் டிஃபன் பாக்ஸிலே. அதை கொண்டு போய் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு நினைப்புக்கு வருகிறது, இன்று வெள்ளிக்கிழமை தவக்காலம், சாப்பிட்டாமல் தான் நல்லா இருந்திருக்கிறேன், நோன்பு இருக்கலாமே என்று நினைத்துக் கொண்டே இருக்கின்ற போது அதை கொண்டு போகின்ற போது அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே ஒரு பிச்சைக்காரர் சாப்பிடாமல் அவர் பசியோடு இருப்பதாக அதை உணர்ந்து அவர் உடனே அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து அந்த இட்லியெல்லாம் அவர் கொடுத்து விட்டு அவர் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் ஆபீஸை நோக்கி. அப்போது சிந்திக்கிறார், இதுதான் அர்த்தமுள்ள ஒரு நோன்பாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நாம் பசியோடு இருக்கிறோம் என்றால், நோன்பு இருக்கின்ற போது பசிக்கிறது, அதனால் நம்முடைய பசியை இது போக்குகிறது என்றால் அதுதான் அர்த்தமுள்ள நோன்பு. எனவே இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு நம்முடைய மனமாற்றத்திற்கும் ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கும் அதே போல மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கவும் நாம் இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் தர்மம் செய்ய வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். தானம், தர்மம், தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். தானத்திற்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தானம் என்றால் என்ன? நாமே விரும்பி, மற்றவர்கள் கேட்காமல் நாமே விரும்பி செய்வது. உடல் தானம், உடல் உறுப்புகள் தானம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆக மற்றவர்களுடைய தேவையை அறிந்து அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு செய்வது தானம். தர்மம் என்றால் மற்றவர்கள் நம்மிடம் கேட்கின்ற போது அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுக்கு உதவி செய்வது. இந்த இரண்டையும் நாம் இந்த தவக்காலத்தை நாம் மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு நாம் செய்கின்ற போது இந்த 3 காரியங்களும் செய்வது ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு அது உதவியாக இருக்கிறது. மேலும் நம்முடைய மனமாற்றத்திற்கு அது வித்திட வேண்டும். எனவே இந்த மனமாற்றத்தின் காலம்தான் இந்த தவக்காலம். ஆக அர்த்தமுள்ள வகையை நாம் ஜெபம் செய்வோம், அர்த்தமுள்ள பொருளுள்ள வகையை நாம் நோன்பு இருப்போம். மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற வகையில் நம்ம இந்த தவத்தின் வெளிப்பாடாக வரக்கூடிய அனைத்தையும் மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற போது இந்த காலம் அவரின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த காலத்தை பொருளுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவோம்.